வணக்கம் நண்பா. கனவு, ஆசை, லட்சியம் யாருக்கு தான் இல்லை? எல்லாத்துக்குமே தான் இருக்குது கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. ஆனால் எல்லாராலுமே தன்னோட கனவு, ஆசை, லட்சியத்தை அடைய முடியுதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே அதை அடைகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100% வெறும் 10% பேர் மட்டுமே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கனவை அடைகிறாங்க. ஏன் மற்றவங்களாலும் தன்னுடைய கனவை அடைய முடியல அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம ஓடிட்டு இருக்கோம் நண்பா. நம்மளோட இலக்கு என்ன, நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயணம் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட இலக்கு என்ன, நான் எதை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இலக்கை கரெக்டாக வைக்க முடியும், அதுக்கான கனவை காண முடியும், அதுக்கான முயற்சியை செய்ய முடியும். நம்ம எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணாமல் என்னோட இலக்கு என்ன, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிக்கணும் நண்பா. ஏன் அப்படின்னா, நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போகும்போது நிறையா தடவை கீழே விழுவோம், பல அவமானங்கள் படுவோம் நண்பா. கீழே விழுகிறது தப்பே கிடையாது, விழுந்து கிடக்கிறது தான் தப்பு. அதனால் எந்திரிச்சிருங்க. ஸோ லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.